வாசம் செய்கிற ஜீவனோட தேவனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ ரமா கரதியா துலிக்க பல பிரகதரதியா துலிக்க பல பலம் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஓதி கரந்தர வம்சத நிகதரதியா துலிக்க கந்தரதியா கரபா தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ரட்சகரே உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி, வல்லமையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி, மகத்துவங்கள் நிறைந்தவரே உமக்கு நன்றி, மாறாத நித்திய நேசரே உமக்கு நன்றி, நேற்று மீண்டும் என்று மாறாதவரே உமக்கு நன்றி. அப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம். ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஒவ்வொரு சபைகளையும் பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி. அப்பாமே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்ரீமாதரா சந்தரதி அங்கரபா ஒருநீ கரந்தரதியா துரிக பல பிரகதரதியா துரிக பல பல சங்கரபா. ஆண்டவரே இந்த நாட்டை கூட தகப்பனே இடம் முழுவதும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நிறைந்திருந்த தேவ பிரசன்னத்துக்காக நன்றி. இயேசுவே சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை எந்த இடங்களெல்லாம் உயர்த்துகிறோமோ அந்த இடங்களெல்லாம் ஜனங்களை பக்கமாக எழுப்பிக் கொள்வதற்கு நன்றி ஆண்டவரே. ஒரு மகன் ஒரு மனுஷனிடத்தில் எடுத்துக் கொள்வதல்ல, ஒரு ஊழியக்காரத்தில் எடுத்துக் கொள்வதில்லை ஆண்டவரே. தகப்பனே அப்பா உம்மிடத்தில் நீ எடுத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த சபையினுடைய தலைவராக நீ இருப்பதற்கு நன்றி தகப்பனே. அப்பா அந்த ஸ்பிரிங்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் மினிஸ்ட்ரிஸுடைய ஆண்டவரே தலைவராக நீ இருப்பதற்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே நீ நடத்துவதற்கு நன்றி தகப்பனே. ஓரமாக்கரதி அங்கரந்தரதியா குறிக்க பல பலதி அங்கரபா ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஓரிவி நகரபா ஷல நிகதரதியா குறிக்க கந்தரதி அங்கரபா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க நடத்துவதற்கு நன்றி, நீங்க நடத்துவதற்கு நன்றி தகப்பனே. ஓரபல வஷ்யலி போலோ நிகதரதியா குறிக்க கந்தரபா விவரதியா குறிக்க கந்தரதியா குறிக்க பல பலதி அங்கரபா ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்தியா தேசம் முழுவதும் ஆண்டவரே அப்பா நாத்தியா சௌத்தியா இந்தியா வெஸ்டியா இலங்கை தேசம் உலக நாடுகள் எல்லா பகுதிகளிலும் இருந்தோம் எத்தனையோ தேவ பிள்ளைகள் இன்னைக்கு ஆலயத்துக்கு போவாங்க தகப்பனே. ஒரு வேலை உடம்பு முடியாதனால வீடுகளில் தங்கி இருக்க பிள்ளைகள் இருக்கலாம், சிப்பையிலிருந்து இந்த நாள் எங்களோட கூட இந்த ஆராதனையில கலந்து கொள்ளுகிற பிள்ளைகள் இருக்கலாம். எல்லாரையும் நினைக்கிறோம் அப்பா. தீபாவா புதிய மாதத்திலே கொண்டு வந்தீரே நன்றி அப்பா. 2 மாதம் மடமுக்கியாய் நடத்தி இந்த புதிய மாதத்திலே எங்களை கொண்டு வந்ததற்காக கோடான கோடி நன்றி தகப்பனே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தேவப்பட்டோர் மறித்திடாமல் ரத்தம் நம்மை காத்ததாலே
துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். என்னைக்கும் நமக்கு தேவை. இந்த நாள் மட்டும் இல்லை, மாதம் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய கிருபை தேவை. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் காட்சியிலேயே அந்த அதிகாரத்துல சங்கீதம் 23 சொல்லப்பட்டிருக்கு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை தொடரும் என்று சொல்லி, ஜீவன் இருக்கிற வரைக்கும் நன்மை கிருபை வேண்டும். புதிய மாதத்துல தேவனை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தரை நாம் நன்றியோடு கூட துதித்து ஆண்டவர் செய்த நன்மைகளை பார்த்து உங்களுக்கு தேவன் கொடுத்த குடும்பத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் குடும்பமாய் ஆராதிக்க வேண்டும். சமூகத்தில் விண்ணப்பிக்கும் அந்நாள் தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பித்த போது அருமையான சின்ன சாமுவேலை தேவன் கொடுத்தார். அதற்கு மேலான பிள்ளைகளை தேவன் கொடுத்தார், திருப்திப்படுத்தினார். வேண்டிக் கொடுக்கிறது எதுவோ ஆண்டவர் தருவார். ஆராதனை கேளுங்க. நாங்கள் குடும்பமாய் ஆராதிக்கணுமே தேவனை சமூகத்துக்கு ஆண்டவரை குடும்பத்தை கொண்டு வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில கொண்டு வரும் காரணமே நன்மையோடு கூட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஆராதனை மேடையில அவரோடு இணைந்து ஆராதிக்க, தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து கர்த்தரை துதிக்க ஆண்டவர் சமூகத்தில் இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். இந்த புக்கு வாங்கினவங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னு தெரியல, இந்த புத்தகம் வாங்கினவங்க. ஹல்லேலூயா. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. உம்மை பற்றி தானே ஐயா. உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக
இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உனக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உனக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. மாதமெல்லாம் இப்படி ஆண்டவரே நீங்களும் நானும் ஒன்றாய் இணைந்து பாடுவோம். மோடு உறவாடணும் தகப்பனே, உடைய பிரசனத்துல நான் வாழணும் தகப்பனே, உன் சமூகத்தை சுமந்தவடாய் நான் வாழணும் தகப்பனே. ஒரு மகிமையாய் நான் வாழணும், என் குடும்பம் வாழணும், என் பிள்ளைகள் தூர தேசத்தில் ஆண்டவரே சமீபத்தில் இருந்தால் தூர தேசத்துல இருந்தால் வேலை கல்யாணம் முடிச்சு கொடுத்திருந்தால் உண்மை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழணும் தகப்பனே. போய் ஆண்டவரே வயல் நிலத்துல ஓயாமல் நான் வேலை செய்வேன் ஆண்டவரே, உமக்காக ஓடுவேன் ஆண்டவரே. அப்பா எனக்காக நீ யாவையும் செய்து முடித்திருக்கிற கர்த்தர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்றேன் ஆமென் என்று சொல்லி ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாக.
மகிழ்ந்து கனி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. குருவீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குருவீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. அவர் கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. அவர் கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. இந்த மாதமெல்லாம் உங்க நாமம் உயர்த்தி நான் மகிமைப்படுத்தி வாழ்ந்தேன் சொல்றீங்க. கர்த்தாவே எனக்குள்ள எல்லாவற்றையும் மூலமாக நான் உங்களை மகிமைப்படுத்தி வாழ்வேன்ப்பா. என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய பேலன்ஸ் லைஃப் கரத்துல கொடுக்க இன்னும் மிஞ்சி இருக்கிற வாழ்நாளை ஒப்புக் கொடுத்து சொல்லிக்கிறேன். அடுவே வைத்த நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓம்ராவா ககுதிரிலா ரவி அந்தரவா தேவனாதியா கரிகவல பிரகதனதியா கரிகவல மனதி அந்தரவா. கர்த்தாவே எங்களோடு தங்கியிருப்பீரா. இந்த ஆண்டுகளை ஒவ்வொரு காரணங்களுக்காக தகவலை தங்கள் ஊருக்கு போயிருக்கிற பிள்ளைகள் அடைப்பா ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில வீணாக ஆண்டவரை அங்கேயும் அலையாதபடியான நாட்களை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீரா. ஜீவனுள்ள தேவனைகளுக்கு ஜீவனை கொடுத்து சுகபலனை கொடுத்து எங்களை எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கும் போது உங்களை முழுமையோடு நேசிக்கக்கூடிய திருமைகளை தருவீரா. ஆண்டவரை எங்களை பக்கமாக இழுத்துக்கள் குழந்தைகளோடு தரம் இருப்பதாக வழிநடத்தும் ஆசீர்வதியம் இயேசுவின் மூலம் பிதாவே. கொள்ளலாம். சில பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஒன்றென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பணிந்திடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பணிந்திடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். குறைகளே குறைகளே என் கர்த்தர் என் மீட்பர். குறைகளே குறைகளே என் கர்த்தர் என் மீட்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு
குழந்தைகளுக்கு எடுத்து ஆடு உரிமையாக எழுதுது. இல்லை நீங்கள் என்னமோ அவங்க பாடத்தை கேட்குற மாதிரி ஷோ நடத்துகிற மாதிரி சேர்ந்து பாடு. அல்லேலூயா. மரணத்தின் பாதையிலே மரணத்து நின்ற என்னை மறுத்தவரிலே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதையிலே மரணத்து நின்ற என்னை மறுத்தவரிலே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் அடோனாய் ஆராதிப்பேன், ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன். அப்படியே எழுந்து நின்று கொண்டே ஆண்டவரை நோக்கி பாடலாம். ஹalleluya. எல்லாரும் உற்சாகமா கரம் தட்டி பாடுறதுக்கு எனக்கு கிடைக்காதான் தான் தேடி தேடி இந்த இடத்த பார்த்து நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். இது கிடைச்சி கடவுள் உண்மையில. இப்போ என்னன்னா இங்க நம்ம கை தட்டி பாடுறதுக்கு முடியல. இதுதான் ஏன் அந்த மாதிரி முடியலன்னு தெரியும். கை இருக்குதா, கரங்கெல்லாம் இருக்குதா, வாய் இருக்குதா, உடம்புல இருக்க டயர்னஸ் வச்சா எல்லாருமே டயர்டாக தான் ஃபீல் ஆகும். நாங்கள் சமூகத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். கொஞ்சம் பேர் வெளியில் போயிருக்காங்க. ஆனால் நம்மை தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்தார். இந்த நல்ல நாட்டில் நம்ம மார்ச் மாதம் 1வது ஞாயிற்றுக்கிழமையில வரதுக்கு ஆண்டு உதவி செய்தார். இன்னைக்கு என்ன தேதி? 3ஆம் தேதியா? 2ஆம் தேதி. நிறைய இடத்துல நம்ம மெசேஜ் பார்த்துட்டோம். அந்த மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து எங்கெல்லாமோ தெய்வ சமூகத்தில் நம்ம கூடியிருந்து பல முறை வசனத்தை வாக்குதத்தை நம்ம தியானிச்சோம். அதனால எனக்கு 2ஆம் தேதி மாறி 3ஆம் தேதி வந்துச்சு போல அப்படிங்கிற அளவுக்கு கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் என்ன நாள் அப்படின்னு சொன்னா துக்கத்தின் நாள் கிடையாது. ஏதோ துக்கத்தோட துயரத்தோட வந்து உட்காந்து போற நாள் கிடையாது. தேவன் என் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் அவருக்கு ஒன்றொன்றா நினைச்சு பார்த்து நன்றி செலுத்துகிற நாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் கடைக்கொண்டு மகிழும் படி திருப்தியாகும் திருபலியினால் நாளைதோறும் கடைக்கொண்டு மகிழும் படி திருப்தியாகும் திருபலியினால் புகழிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் புகழிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் நல்லவரே வல்லவரே நல்லவரா நான் முழுதும் வாழ்நாளெல்லாம் கடைக்கொண்டு மகிழும்படி திருப்தியாகும் திருபலியினால் காலைதோறும் கடைக்கொண்டு மகிழும்படி திருப்தியாகும் திருபலியினால் உலகமும் பூமியும் போற்றும் உன்னை என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே. உலகமும் பூமியும் தோற்றும் உன்னை என்றென்றும் இருக்கின்ற என்
வாழ போவோம் நமக்கு தெரியுமா? இந்த நிலையில்லாத இந்த உலகத்துல ஆண்டவராகிய கர்த்தரை துக்கப்படுத்தாதபடி, நம்மை படைத்த தேவனை துக்கப்படுத்தாதபடி நம்ம வாழ வேண்டியது அவசியம். ஆண்டவர் பாருங்க, அவரை போலவே நம்மை படைத்தார். அவர் எப்படி இருக்கிறாரோ அதே சாயல நம்மளை படைச்சிருக்காங்க. நம்ம தான் என்ன செய்யணும்? நான் ஆசையா இருக்கும்போது, ஒரு ரோமன் கட்டளைக்கு குடும்பத்துல இருக்கும்போது என்ன செய்யணும்? இந்த பெரிய தேவனை அறியாம ஒரு மாதா சிலையை வழிபட்டு, சிலைகளை வழிபட்டு வேளாங்கண்ணி கோயிலுக்கு போய், இல்லைன்னா ஒரு படத்துல இருக்க இயேசுதான் ஆண்டவர் நினைச்சிருந்தது. அவர் வானத்தையும் பூமியை படைத்த பெரிய தேவன், மகா தேவன். ஆண்டவராகிய கர்த்தர் மகா பெரிய தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம அவர் சாயிலே படைச்சிருக்காரு. எதையோ நினைச்சிட்டு எப்படியோ வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அவர் பரிசுத்தராக பிறந்தார், பரிசுத்தராக வாழ்ந்தார், மரிக்கும் வரைக்கும் அவர் பரிசுத்தராகவே இருந்தார். மரித்து உயிரோடு எழுந்து நம்முடைய மத்தியிலே பரிசுத்த ஆவியானவராக நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கதான வந்தீங்க. ஆண்டவரே, நாட்களை என்றும் அறிவைத்தார். நம்முடைய பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடாதபடி உலகத்துல வாழ்நாள் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும். அவர் பரிசுத்தமாய் இருப்பது போல, பாவம் இல்லாதவராய் இருப்பது போல நாமும் கூட பாவம் செய்யாதபடிக்கு இந்த உலகத்துல நாம் வாழ வேண்டும். பாவம் செய்தோம்னா, சின்ன பிள்ளைங்க வெளியே போனாங்க, கதவு கூட்டி இனி போன போய் பாருங்க, கதவு கூட்டி வெளியே போகக்கூடாது. வெளியே போனீங்க கதவு சாத்திக்குள்ள தான் போடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் இல்லாமல், வீடு வாசல் இல்லாமல், ரோட்ல பிச்சை எடுத்துட்டு, ஆண்டவர்களுக்கு எல்லாம் நல்ல வீட்டை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, தாய் தகப்பனை கொடுத்து நல்லா வச்சிருந்தா ஆண்டவருக்கு நன்றி சொல்ற மனசு கேட்டு வரீங்க. யாரு பிள்ளைகளை கூட்டிட்டு வரீங்களோ அவங்க பார்த்து, நானே பார்த்துட்டு போறீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. மாதமெல்லாம் எங்களை நடத்துது, கரம் பிடித்து நடத்துது. எத்தனை பேருக்கு இந்த மாசத்தை நினைச்சா பயமா இருக்கு. என்னதான் ஒருவேளை மெடிக்கல் பில் வரும்னு தெரியாது, எவ்வளோ தேவைகள் இருக்கு. எப்படி இந்த தேவைகள் சந்திக்கப்படும் தெரியாது. எவ்வளவு அளவுக்கு பிசினஸ்ல நமக்கு பணம் வரும் தெரியாது. வேலை நிரந்தரமா தெரியாது. செய்யற வேலையில நிரந்தரமா வச்சிருக்கிற எந்த ஆஸ்தியோ எந்த சொத்தோ நிரந்தரமே கிடையாது. ஒரு மனிதனுக்கே கேரண்டி இல்லைன்னா வச்சிருக்க சொத்துக்கு என்ன கேரண்டி இருக்க முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க, கடவுள் மேல நம்பிக்கை வைங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, உங்களை படைச்சவர் மேல நம்பிக்கை வைங்க, உங்களை அழைச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறவர் மேல நம்பிக்கை வைங்க. ஹல்லேலூயா. எந்த ஜனங்களை ஆகினும் ஆண்டவருடைய நீதியை செய்கிறவன் எவனோ அவனை ஆண்டவர் சொல்றார், என்னுடைய பிள்ளைன்னு சொல்றார், என் மகன் என் மகள்னு சொல்றார். எங்கேயோ கிடந்த நம்மள பாவத்துல வாழ்ந்த நம்மள ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்த நம்ம இன்னைக்கு ஆண்டவரை அறிந்து கொள்ள ஆவியான தேவனை நாம் அறிந்து கொள்ள வைத்திருக்கிறாங்க. இந்த தேவன் என்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். யாராவது கேரண்டி கொடுக்க முடியுமா? நீ மறிச்சு போற வரைக்கும் நான் கேரண்டி உங்களுடைய இருக்காங்க. ஒருத்தர் கூட பக்கத்திலே இருந்தா கூட உயிர் பிரிஞ்சு போகும்போது தெரியாது. தனியாதான் அந்த மரணத்தை சந்திக்கணும். உலகத்துல எப்படி வந்தோமோ அதே மாதிரி மரணத்தையும் தனியா தான் சந்திக்கணும். இந்த நாளை நினைச்சு பார்த்தோம்னா இந்த உலகத்துல நம்ம நல்லவளா வாழ முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பரலோகத்துல எழுதியிருக்கிறார் ஜீவ புஸ்தகத்துல. கடைசி பரிந்த நிலை நின்றாதான் ரட்சிக்கப்பட முடியும். கடைசி வரைக்கும் ஆண்டவர் மறுதலிக்காம இருந்தாதான் ரட்சிக்கப்பட முடியும். இன்னைக்கு வந்த ஞானஸ்நானம் வாங்கின சபையில சேர்ந்துட்டேன், திருப்பதி எடுத்துட்டேன், மாசத்தோறும் ஆண்டவருக்காக ஏதோ கொடுக்குறேன், இதெல்லாம் நம்ம பரலோகத்துல சேர்க்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட இந்த வட்டாரத்தில் எவ்வளோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. உண்மையான தெய்வத்தை தேடி அலைகிற பிள்ளைகள். ஆண்டவரே, பாவத்துக்கு பரிகாரத்தை அனுசரிக்க முடியாமல் பாவத்திலேயே வாழுகிற பிள்ளைகள், சாபங்கள வாழுகிற பிள்ளைகள், வியாதிகள, கொள்ளை நோய்கள அடிமைப்பட்டு போய் ஒரு நம்பிக்கை இல்லாத வாழுகிற பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருக்காங்கப்பா. அவளை எல்லாரையும் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறைய கர்த்தர் என்பதை மெய்ப்பிக்க செபிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த தூதர்களை வைத்து காத்துக் கொள்ளுவீராக. பிள்ளைகள் நடந்து வரும்போது போகும்போது விசேஷத்தை பாதுகாவல் கொடுப்பீராக. கேட்பீங்களா? என் கூட பேசுங்க ஆண்டவர், என் கூட பேசுங்க. ஒவ்வொரு நாளும் என் கூட பேசுங்க. இந்த மாதத்தில் நம்மோட ஆண்டவர் பேசி இருக்கிறார். உன்னை நான் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் நடையிலே உன்னை கொண்டு போய் விடுவேன் பேசியிருக்கிறார். ஒவ்வொரு நாளையும் கூட பேசணும் ஆண்டவரை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தந்தை தன் பிள்ளை கூட பேசாதிருப்பாரோ, தாயும் தன் பிள்ளை கூட கொஞ்சாதிருப்பாரோ, நான் தன் பிள்ளை அல்லவா, என்னோடு பேச மாட்டியோ, என்னோடு பேச மாட்டியோ, என்னோடு பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே, நீ வந்து பேசாதிருந்தா என் வாழ்க்கை சிதைந்தே போகுதே, என் வாழ்க்கை சிதைந்தே போகுதே. எங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசும் மாதம் முழுவதும் நடத்துவீரா. எங்களோட தங்கியும் கருத்துரைகளை தாழ்த்தி ஏற்படுகிறோம். எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செல்கிறோம்.